Hi, hello everyone. Selenium interview question series பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 11. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to scroll based on element. ஒரு எலிமெண்ட் வரைக்கும் எப்படி ஸ்க்ரால் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம டெமோக்கு எடுத்திருக்கிற அப்ளிகேஷன் வந்து இதுதான் demoblaze.com. இதுல இந்த ஃபோன் இருக்குல்ல, இந்த வெப் எலிமெண்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ண போறோம். அண்ட் இன்னொன்னு இங்க கீழே நெக்ஸ்ட் இருக்கிற பட்டன் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ண போறோம். ஸோ இதோட கோடிங் பார்த்துடலாம். இப்போ பாருங்க. ஸோ கோடிங்ல நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் மெத்தட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரோலிங் பேஸ்ட் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர். ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் வச்சு ஒரு எலிமெண்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து ஆக்ஷன்ஸ் கிளாஸ். ஆக்ஷன்ஸ் கிளாஸ் வச்சு எலிமெண்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கோடிங்கோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். இதில் வந்து க்ரோம் டிரைவர் வந்து லான்ச் பண்ணுறேன். தென் விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். இந்த யூஆர்எல் வந்து கெட் பண்ணுறேன். அண்ட் அந்த பேஜ் லோட் ஆகுறதுக்கு வந்து 8 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். இம்ப்ளிசிட் வெயிட் கொடுத்துருக்கேன். தென் ரெண்டு எலிமெண்ட் ஏற்கனவே ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் ஸோ ரெண்டு வெப் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் வெப் எலிமெண்ட் வந்து இந்த ஃபோன், இதை ஃபைண்ட் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் எலிமெண்ட் வந்து இந்த நெக்ஸ்ட், இந்த ரெண்டு பட்டனையும் ஃபைண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோனுங்கிறது ஒரு லிங்கு, அதனால லிங்க் டெஸ்ட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் அந்த பட்டனுக்கு வந்து எக்ஸ்பாத் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவல் டாபிக் உள்ள போகலாம். ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிரைவரை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்னு போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா சஜஷன் வரும். அதில் இதாக இருக்கு ஐங்கிற சிம்பிள், இன்டர்ஃபேஸ் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர். தென் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் நேம் கொடுக்கணும். அதுக்கு எக்ஸிக்யூட்னு கொடுக்குறேன், ஈக்குவல் டு டிரைவர். எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. இப்படி கொடுக்கும்போது இந்த டிரைவர் மேலே ஒரு எரர் வந்து காமிக்குது. இந்த ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட் காஸ்ட் டு ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர்னு காமிக்கும். அதை கொடுத்துருங்க. வந்து டைப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. டைப் காஸ்டிங் பற்றி டீட்டெயில்டாக ஜாவா வீடியோஸில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ டிரைவரோட டேட்டா டைப் வந்து வெப் எலிமெண்ட். சாரி, டிரைவரோட டேட்டா டைப் வந்து வெப் டிரைவர். கரெக்டா? டேட்டா டைப் வந்து வெப் டிரைவர். ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டரோட டேட்டா டைப் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர். ஸோ இதில் ஒரு டேட்டா டைப் மிஸ்மேட்ச் ஆகுது. ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டருங்கிற இருக்கிற டேட்டா டைப்புக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெப் டிரைவரை பாஸ் பண்ணுறேன். அப்போ இதோட டேட்டா டைப்புக்கும் நடுவில் ஒரு மிஸ்மேட்ச் ஏற்படுது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், டைப் காஸ்ட் பண்ணுறோம். டைப் காஸ்ட்னா இந்த வெப் டிரைவர், அதாவது இருக்குல்ல, இந்த வெப் டிரைவர் டேட்டா டைப்பை ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டராக சேஞ்ச் பண்ணுறேன். டைப் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற டேட்டா டைப்பை வந்து இங்கே வந்து சர்க்கிள் பிராக்கெட்டுக்குள்ளே போட்டால் போதும். ஸோ டைப் காஸ்டிங்னா என்னது, எப்போல்லாம் டேட்டா டைப் மிஸ்மேட்ச் ஆகுதோ அதை ரிசால்வ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது தான் டைப் காஸ்டிங். ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே தென் இப்போ வந்து எக்ஸிக்யூட், இதுதான் இதோட ரெஃபரன்ஸ் வேரியபிள். இதுல இருந்து எக்ஸிக்யூட் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்ங்கிற மெத்தடை வந்து கால் பண்றோம். எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் மெத்தட் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் கேட்குது. ஸோ ஃபோனுங்கிற வெப் எலிமெண்ட் வந்து இங்க கொடுத்துடலாம் ஆர்குமெண்ட்ல. தென் இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதணும், டபுள் கோட்ஸ்குள்ள. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 0. ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 0ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் வெப் எலிமெண்ட் வந்து டினோட் பண்ணுது. தென் டாட் ஸ்க்ரால் இன்டு வியூ, அதுல சர்க்கிள் பிராக்கெட்டுக்குள்ள ட்ரூன்னு கொடுத்துக்கணும். சரி, இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 0ங்கிறது இந்த வெப் எலிமெண்ட்டை டினோட் பண்ணுது. தென் ஸ்க்ரால் இன்டு வியூ ட்ரூனா அந்த எலிமெண்டோட டாப் பொசிஷன் வரைக்கும் ஸ்க்ரால் ஆகணும்னு நம்ம மீன் பண்றோம். ட்ரூங்கிறது வந்து ட்ரூன்னு இந்த இடத்துல போட்டீங்கன்னா அந்த வெப் எலிமெண்டோட டாப் பொசிஷன்ஸ் வரைக்கும் ஸ்க்ரால் ஆகும். ஓகே, இப்போ இந்த கோடை வந்து ரன் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன்.
பேஜ் லோட் ஆயிடுச்சு. ஓகே பாருங்க, பேஜ் லோட் ஆகி இந்த ஃபோன்ஸுங்கிறத நம்மளோட வெப் எலிமெண்ட் இந்த டாப் பொசிஷன் வரைக்கும் ஸ்க்ரோல் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் வந்து மோர் தென் ஒன் வெப் எலிமெண்ட் ஆர்குமெண்ட்ஸை நம்ம பாஸ் பண்ண முடியும். இதில் கமா போட்டு இந்த வெப் எலிமெண்ட் பாஸ் பண்ணுறேன். அதாவது ஃபோனுங்கிறது ஒரு வெப் எலிமெண்ட், ப்ரீவியஸுங்கிறது ஒரு வெப் எலிமெண்ட். ஸோ இந்த வெப் எலிமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ இது எரர் காமிக்கல பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணாலும் ஃபோனுங்கிற வெப் எலிமெண்ட் வரைக்கும் தான் ஸ்க்ரோல் ஆகும், ப்ரீவியஸ் வந்து ஸ்க்ரோல் ஆகாது. ஏன்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 0 பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். இதுதான் எந்த வெப் எலிமெண்ட்னு டினோட் பண்ணும். நீங்கள் மோர் தென் ஒன் வெப் எலிமெண்ட் கமா செப்பரேட்டரில் கொடுக்கலாம், பட் ஸ்க்ரோலிங் ஒரு வெப் எலிமெண்ட்டுக்கு தான் பண்ண முடியும். சேம் லைன் ஆஃப் கோடில் மோர் தென் ஒன் எலிமெண்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ண முடியாது. இப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 0ல் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1ன்னு சேஞ்ச் பண்ணேன்னா இப்போ இந்த ப்ரீவியஸுங்கிறது தான் 1, இந்த வெப் எலிமெண்ட்டுக்கு ஸ்க்ரோல் ஆகும். இதை செக் பண்ணி பார்த்துருவோமா? ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பாருங்க, அது ஃபோனுக்கு ஸ்க்ரோல் ஆகலை, ப்ரீவியஸ்க்கு ஸ்க்ரோல் ஆகிடுச்சு. அட் அ டைம் ஒரு லைன் ஆஃப் கோடில் ஒரு எலிமெண்ட் தான் ஸ்க்ரோல் பண்ண முடியும், பட் மோர் தென் ஒன் எலிமெண்ட் வந்து கமா செப்பரேட்டில் நம்ம கொடுக்கலாம். ஓகே, மேபி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரோல் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் வரைக்கும் வரணும், நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்னென்னா 2 செட் ஆஃப் கோடு வந்து எழுதணும், 2 லைன் எழுதணும். இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து என்னதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரோல் ஆகும். ஹெட் ஸ்லீப் போடுறேன், ஏன்னா அப்போ தான் நமக்கு விஷுவலைசேஷன் வந்து கிளியராக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, பேஜ் லோட் ஆகி ஃபஸ்ட்டு ஃபோன் வரைக்கும் ஸ்க்ரோல் ஆகிடுச்சு. தென் நம்ம 4 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 4 செகண்ட் வெயிட்டுக்கு அப்புறம் ப்ரீவியஸ்ங்கிறதுக்கு அடுத்தது ஸ்க்ரோல் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்க்ரோலிங் பண்ணணும். ஸோ ஸ்க்ரோலிங்னு வந்தாலே ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டருங்கிற இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கணும். தென் ஆக்ஷன்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ரோலிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு +1 மெத்தட். மேபி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர்னால உங்கள் அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ண முடியலைன்னா இந்த மெத்தடுக்கு போகலாம். ஸோ ஆக்ஷன்ஸ் கிளாஸில் ஃபஸ்ட் ஆக்ஷன்ஸ் கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆக்ஷன்ஸ் எஸ் வரும், தென் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட்னாலே நியூ ஆக்ஷன்ஸ். இந்த ஆக்ஷன்ஸுங்கிற கிளாஸ் வந்து டிரைவரை வந்து ஆர்குமெண்ட்டாக கேட்குது. தென் இந்த ஆக்ஷனுங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிளில் இருந்து நம்ம மூவ் டு எலிமெண்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மூவ் டு எலிமெண்ட்டில் நமக்கு எந்த வெப் எலிமெண்ட் வேணுமோ அந்த வெப் எலிமெண்ட் வந்து கொடுத்துட்டு ஆக்ஷன்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெர்ஃபார்ம் கொடுக்கணும், கொடுக்கலைன்னா ஒர்க் ஆகாது. பெர்ஃபார்ம் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். சோர்ஸ் ஆட் பிளாக் கமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். லோட் ஆகி ஸ்க்ரோல் ஆகாத மாதிரி தெரியுது, பட் ஸ்க்ரோல் ஆயிருக்கு. பட் அது ஏன்னா இந்த ஃபோனுங்கிறது வந்து விசிபிலிட்டியில் இருக்கு. ஸோ அதனால அந்த கோடு வந்து இங்கே தானே இருக்குன்னு ஸ்க்ரோலிங் அப்படி லிமிட் பண்ணிருச்சு. பட் இதை விட கொஞ்சம் கூட விசிபிளாக பார்க்கணுன்னா நம்ம கீழே இருக்கிற ஏதாவது ஒரு லிமிட் கொடுப்போம். இப்போ நான் வந்து ஃபோனுக்கு பதிலாக ப்ரீவியஸ் கொடுக்குறேன். இதில் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக அந்த ஸ்க்ரோலிங் தெரியும். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். இப்போ பாருங்க பேஜ் லோட் ஆகி, ஸோ இப்போ பாருங்க பேஜ் லோட் ஆயிடுச்சு. தென் இப்போ ஸ்க்ராலிங் நடந்துச்சு. இதில் ரொம்ப விசிபிளாக இருக்குது, இங்கே தானே இருக்குது, இதாக இருக்குது நெக்ஸ்ட். ஸோ இது வரைக்கும் ஸ்க்ரால் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் ஸ்க்ரால் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் ஏன் தெரிலனா
ஏற்கனவே அது விசிபிளாக தான் இருக்குது. ஸோ அதனால ஆக்ஷன்ஸ் கிளாஸ் வந்து ஸ்க்ராலிங் அப்படியே லிமிட் பண்ணிடுச்சு. பட் இங்கே வந்து கொஞ்சம் பாட்டமில் இருக்கிறனால நமக்கு ரொம்ப விசிபிளாக தெரியுது. ஓகே, ஸோ நம்ம ஸ்க்ராலிங் ரிலேட்டடான 3 இன்டர்வியூ கொஷினுமே பார்த்துட்டோம். ஸ்க்ராலிங் ரிலேட்டடாக கேட்டால் எப்படி டாப் ஆஃப் த பேஜ் போவீங்க, பாட்டம் ஆஃப் த பேஜ், இன்னொன்று பேஸ்ட் ஆன் வெப் எலிமெண்ட் எப்படி ஸ்க்ரால் பண்ணுவீங்க, இந்த 3 தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. 3 வீடியோஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Day 9, Day 10, Day 11 வீடியோஸ் 3மே ஸ்க்ராலிங் ரிலேட்டட் இன்டர்வியூ கொஷின்ஸ்.